இதுக்கு அடுத்த சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். சார் ஓகேங்க சார், சம் போட்டலாம். பெல் அடிக்குது. என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? சார் பெல் அடிச்சிருச்சுங்க சார், வீட்டுக்கிழமா. அந்த பெல்லு மேல வச்ச கவனத்தை நீ உன்னோட சம்மு மேல வச்சிருந்தேன்னா நீ வாழ்க்கையில எப்பயும் முன்னேறி போயிருந்திருக்கலாம். ராஜேஷ்லாம் பாரு எவ்வளவு நீட்டா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. அப்படி நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அந்த ராஜேஷ் பெருமையா சொல்றப்ப எரிச்சமையா இருக்கு. சார் இந்த சம் போடுறோம் சார், இந்த போட்டுருக்கோம். ஒரு விஷயம் ராஜேஷ் பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நீ ரொம்ப நல்லவனாடா. இருக்கட்டும் இருக்கட்டும். அடுத்த சம் போர்ட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணும். யார் வரீங்க? ஓகே ராஜேஷ், நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த சம் தெரியாதுங்க சார். தெரியாதா? ஒரு சம் ராஜேஷுக்கு தெரியல, உடனே சத்தம் போடக்கூடாது. கவனமா பாருங்க ராஜேஷ், நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க, சரியா? நல்லா சப்போர்ட் பண்றாரு ராஜேஷ்க்கு.